நீங்க 6 மணிக்கு மேல என்ன பண்றாரு அப்படிங்கிறது அவர் யாரும் சொல்லல. ஒவ்வொருத்தரும் சீமான் என்ன பண்றாரு, அன்புமணி என்ன பண்றாரு, எடப்பாடி என்ன பண்றாரு, உதயநிதி என்ன பண்றாரு, இப்படி கேட்டுட்டு இருப்பீங்களா? ஒருத்தரும் 7 மணிக்கு எங்க போனீங்க, 8 மணிக்கு எங்க போனீங்கன்னு. ஒண்ணு, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கிறாருங்கிறதே பெரிய விஷயம். அதுவே நார்மலா நம்ம கேள்விப்பட்டது இல்லை. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் ஒரு 27 வருஷமா இருக்கேன், நான் கேள்விப்பட்டது இல்லை. நீங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மியா வந்திருப்பீங்க. நீங்க கேட்டா சொல்லுங்க. இல்ல சார், அந்த சிஎம்லாம் வந்து அங்கேயே தான் சார் பழியா கிடந்தாருன்னு சொல்லுங்க. நோ. அப்ப வந்து அவர் தெரிந்து கொள்வதற்காகவும் பதில் சொல்வதற்காக அவர் இங்க இருக்கிறாருங்கிறே முக்கியமான விஷயம். பிறகும் கூட அவர் வீட்டுக்கு போனாருன்னா வீடும் கேம்ப் ஆபீஸ் தான். சோ அவங்களுடைய ஒர்க்குங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். கேம்ப் ஆபீஸ் கூட வந்து இயங்குதான்னு தெரியல. ரொம்ப சீக்கிரசியா வந்து எல்லாமே மெயின்டைன் ஆகுது இந்த அரசாங்கத்துல. உங்களுக்கு என்ன தெரியணும்? இதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சது, இப்ப என்ன தெரியலன்னு சொல்லுங்க. இல்ல, இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஜெயலலிதாவோ கலைஞரோ அல்லது வந்து ஸ்டாலினோ கேம்ப் ஆபீஸ் குறித்து எப்படி பேசியிருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள்லாம் பொதுவெளியில இருக்கு. ஆனா இங்க ஒரு கேம்ப் ஆபீஸ் எங்க இயங்குது? பனையூர்ல இயங்குதா இல்ல அவர் இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ல இயங்குதா அப்படிங்கிற வரைக்குமே ஒரு சந்தேகம் இருக்குல்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல? உங்களுக்கு வந்து ஃபைல் நகரணுமா, ஃபைல் எங்க இருந்து நகரணும்னு தெரியணுமா? அப்ப நீங்க அவருடைய பர்சனல் வாழ்க்கையில தலையிட்டு நீங்க ஏதாவது வந்து ஒரு இழிவுபடுத்த முடியுமா நீங்க பாக்குறீங்களா? தவிர உங்களுக்கு நல்ல நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியலையே. அவர் செயல்படுறாரா இல்லையான்னு கேளுங்க. நான் தான் சொன்னேன், கடந்த ஆட்சியில 450 ஃபைல் வச்சுன்னா 450 ஃபைலை ஒரே அமைச்சர் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கினாலும் பெருமை பேசுவீங்க. இப்ப 450 ஃபைல் எப்படிங்க 6 செகண்டுக்குள்ள முடிச்சீங்கன்னு கேக்குறீங்க. உங்களுடைய நோக்கம் அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கா இல்லையா? தமிழ்நாடு அரசு செயல்படுதா இல்லையான்னு கேளுங்க. இவ்வளவுதான் பாயிண்ட். தப்பு பண்ணி